வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? கல்வி செல்வமும் பொருட்செல்வம்ன்ற உரைநடை பகுதி தான் பார்க்க போகிறோம். பக்கம் 24 இருக்குது. பக்கம் 24 இருக்குது. இங்கே பாருங்கள், கயல்விழி மலர்விழி 2 பேர் இருக்காங்க. யார் இருக்காங்க? கயல்விழியும் மலர்விழியும் இருக்காங்க. இவர்கள் இருவரும் என்ன பண்ணுறாங்க? பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? எது சிறந்தது, கல்வி பெருசா இல்லை பொருள் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு, கல்வி செல்வம் பெருசா இல்லை பொருள் செல்வம் பெருசான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அது பற்றின ஒரு உரையாடல் தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போது பார்க்க போகிறோம். சரிங்களா? யாரை பற்றி? மலர்விழி, தமிழ் செல்வி, சரி தமிழரசி அவங்க 2 பேரும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், முதல்ல போட்டிருக்காங்க, மலர்விழியும் தமிழரசியும் தோழிகள். அவர்கள் 2 பேரும் யாருன்னா தோழிகள். இருவரும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பற்றி பேசிக்கொண்டே பள்ளிக்கு செல்கிறார்கள். சரிங்களா? பேசிக்கொண்டே பள்ளிக்கு செல்கிறார்கள். அப்போது தமிழரசி தன் தோழியிடம், நேற்று கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் என்ற தலைப்பில் நடந்த கலந்துரையாடலை கணினியில் பார்த்து கொண்டிருந்தேன் என்று கூறினாள். சரிங்களா? யாரு? தமிழரசி தான் சொல்றா. என்ன சொல்றா? நேற்று ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கு. சரிங்களா? கலந்துரையாடல்னா பட்டிமன்றம் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதில் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் பற்றி தலைப்பில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க? தமிழரசி சொல்றாங்க. அப்போது மலர்விழி என்ன சொன்னாங்க? அப்படியா தமிழரசி, வா போய்கொண்டே பேசலாம். அப்படியா, வா போய்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தமிழரசி என்ன சொல்றாங்க? கல்வி செல்வமா பொருட்செல்வமா, எது சிறந்தது என நீ நினைக்கிறாய்? அதாவது கல்வி செல்வமா பொருட்செல்வமா, அதுல எது சிறந்ததுன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசி கேட்கிறாங்க. அதுக்கு மலர்விழி சொல்றாங்க, நான் கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று கூறுவேன். எது? கல்விதான் சிறந்தது என்று கூறுவேன். அப்போ தமிழரசி என்ன சொல்றாங்கன்னா, அதெப்படி அவ்வளவு திட்டவட்டமாக கூறுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசி கேட்குறாங்க. அதுக்கு மலர்விழி என்ன சொல்றாங்க? கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். யார் கூறியிருக்காங்க? திருவள்ளுவர் கூறியிருக்கிறாங்க. சரிங்களா? கேடில் விழிச்செல்வம் கல்வி, என்னது? கேடில் வெளிச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். கல்வி கற்காதவர் கலர் நிலத்திற்கு ஒப்பாவர் என்று பாரதிதாசன் கூறியிருக்கிறார். இதுல 2 கருத்து இருக்கு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைன்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கு. அப்போ கேடில் விழிச்செல்வம் கல்வின்னு சொன்னது யாரு? திருவள்ளுவர். கல்வி கற்காதவர் கலர் நிலத்திற்கு ஒப்பாவர்னு சொல்லிட்டு சொன்னது யாரு? அது? பாரதிதாசன். சரிங்களா? கல்வி கற்காதவர் யாருக்கு ஒப்பாவங்க? கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் என்று சொன்னது யாரு? பாரதிதாசன். அடுத்து பாருங்க, அப்ப தமிழரசி சொல்றாங்க, திருவள்ளுவர் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. என்னது? பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை என்று கூறியிருக்கிறார். பொருட்செல்வம் இல்லை என்றால் என்னது? பொருட்செல்வம் இல்லைன்னா நமது அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள இயலாது. கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும் அல்லவா? சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்க? தமிழரசி என்ன சொல்றாங்க? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லைன்னா இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியாது. அதே மாதிரி நமக்கு படிக்கணும்னா கூட, நம்ம ஸ்கூல்ல போய் படிக்கணும்னா கூட என்ன வேணும்? பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசி கேட்குறாங்க. பணம் பத்தும் செய்யும். மலர்விழி என்ன சொல்றாங்கன்னா, பணம் பத்தும் செய்யும் என்பது பழமொழிதான். பணம் பத்தும் செய்யும் என்பது பழமொழிதான். ஆனால் பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில்தான் மதிப்பு. கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர். கல்வி கற்றவங்கன்னா சொந்த ஊர்ல மட்டும்தான் என்ன சொல்றது, பணம் இருந்துச்சுன்னா அந்த சொந்த ஊர்ல மட்டும்தான் ரொம்ப வசதியானவன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஆனா படிச்சவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பொருட்செல்வம் நிலையில்லாதது. பொருட்செல்வம் நிலையில்லாதது. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது. கல்வர்கள் கவர்ந்து செல்லக்கூடியது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பொருள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா குறைஞ்சிடும். அதே மாதிரி நம்மகிட்ட நிறைய பொருள் இருக்குன்னு சொன்னா கல்வர்கள்னா அந்த இடத்துல யாரை குறிக்குது? திருடர்கள். திருடர்கள் என்ன பண்ணுவாங்க?
திருடிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மகிட்ட இருக்க கல்வியை வந்து யாராலையும் திருடவே முடியாது. நம்மகிட்ட இருக்க கல்வி செல்வத்தை வந்து யாராலையும் திருட முடியாது. அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க, கல்வி செல்வமே பயன் தருவது என்றும் அழியாதது. கல்வி செல்வமே பயன் தருவது என்றும் அழியாதது. அப்ப தமிழர் சொல்றாங்க, பணம் இன்றி எப்படி வாழ்வது, பணம் இன்றி எப்படி வாழ்வது தமிழர் சொல்லுங்க. கற்ற கல்வியால் பணம் ஈட்டவும் முடியும், கற்ற கல்வியால பணம் ஈட்ட முடியும், வாழ்க்கையில் உயரவும் முடியும். கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்துக்கும் காரணம். சரிங்களா, நம்மகிட்ட கல்வி இருந்தால் அதை வச்சு என்ன பண்ணலாம், பணம் சம்பாதிக்கலாம், வாழ்க்கையில உயரவும் முடியும். கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு மலர்விழி கூறுகிறார்கள். அடுத்து பாருங்க, தமிழரசி என்ன சொல்றனா, புதுமைகளை கண்டறியவும் பணம் தேவைப்படும் அல்லவா. ஆம், ஆனால் கல்வியால் அறிவு வளர்கிறது, நன்மை தீமைகளை பகுத்தறிய முடிகிறது, நல்வழியில் வாழ முடிகிறது. சரிங்களா, அதாவது கல்வி இருந்தால் தான் அறிவு வளரும், நன்மை தீமைகளை பகுத்தறிய முடியும். எது நன்மை எது தீமை, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்றத எப்படி நம்ம இது பண்ண முடியும், கல்வியால் மட்டும்தான். நல்ல வழியில் நம்ம வாழணும்னா நம்மளுக்கு கல்வி அறிவு இருந்தால் தான் வந்து வாழ முடியலன்னா காட்டான் மாதிரி சிலர்லாம் வாழ்வாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கல்வி அறிவோட நல்லா என்ன பண்ணணும், நல்ல வழியில் வாழணும். அடுத்து பாருங்க, தமிழரசி என்ன சொல்றாங்க, கல்வி இன்றியமையாததான், ஆனால் பொருட்செல்வமும் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா. ரெண்டு பேரும் என்ன தமிழரசி என்ன சொல்றான்னா, கல்வி முக்கியம்தான், ஆனா பொருளும் வேணும்ன்றதை நீ ஒப்புக்கொள்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விவாதம் இப்படியே நீண்டு கொண்டிருந்தது. பள்ளிக்கு வந்துவிட்டனர். இருவரும் தமிழ் ஆசிரியரை சந்தித்து இது குறித்து பேசுகிறார்கள். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஆசிரியரை சந்தித்து என்ன சொல்றாங்க, இதை பத்தி கேட்குறாங்க. கல்வி செல்வம் பெருசா பொருட்செல்வம் பெருசான்னு சொல்லிட்டு ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ தமிழாசிரியர் என்ன சொல்றாருன்னா, மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபரச் செய்வது கல்வி. சரிங்களா, கல்வி தான் என்ன பண்ணுது மக்களிடம் இருக்கக்கூடிய அறியாமைகளை அகற்றி அறிவு ஒளிபர செய்வது என்னதுன்னா கல்வி. கல்வி அறிவை நாம் இளமையிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி. கல்வி அறிவை எப்ப பெறணும், இளமையில தான் கத்துக்கணும். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக் கூடாது. சரிங்களா, என்ன சொல்றாங்க, இளமையில் கல்வி சிலையில் எழுத்து அப்படின்றத நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. மலர்விழி சொல்றா, ஐயா கல்வியின் சிறப்பு புரிகிறது, ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டும் அல்லவா. மலர்விழி என்ன சொல்றாங்கன்னா, கல்வியோட பொருளும் இருக்கும் இல்லைங்களா, கல்வியோட சிறப்பு புரியுது, ஆனா கல்வியோட பொருளும் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஆசிரியர் என்ன கூறுகிறார்கள்னா, ஆசிரியர் என்ன சொல்றாங்க, தமிழாசிரியர் என்ன சொல்றாங்க, ஆம் கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், இரு பக்கங்கள் எனவும் பொருள் வெற்றி தரும். எப்படி கல்வியும் பொருள், இப்போ நாணயத்தில் ரெண்டு பக்கங்கள் இருக்க மாதிரி கல்வியும் இருக்கணும் பொருளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொருள் வெற்றி தரும், பெருமை தரும், அவை மட்டுமா உயர்கல்வி பெரும் வாய்ப்பையும் தரும். பணம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க. பொருள் வெற்றி தரும், பெருமை தரும், உயர்கல்வி பெரும் வாய்ப்பையும் தரும். இப்போ நிறைய பேர் உயர்கல்வி வெளியூரெல்லாம் போய் படிக்கிறாங்க, வெளிநாட்டிலலாம் போய் படிக்கிறாங்க. பணம் இருந்தால் தான் போய் படிக்க முடியும். இல்லாரே எல்லாரும் எள்ளுவர் என்பது என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்களாம், எல்லாரும் நம்மளை எள்ளுவர்னு என்னவங்க இகழ்வர், சிரிச்சு பேசுவாங்க. சரிங்களா, பொருள் உறுதியாக தேவை, ஆனால் நம்மை மேன்மைப்படுத்துவது கல்வி என்பது எல்லளவும் மையம் இல்லை. பொருள் நம்மளுக்கு முக்கியம்தான், ஆனால் கல்வி தான் நம்ம என்ன பண்ணும், மேன்மைப்படுத்தும். இப்போ தமிழரசி மலர்விழி ரெண்டு பேரும் ஆசிரியர் சொல்றாங்க, உண்மைதான் ஐயா, கல்வியும் பொருளும் நம் வாழ்வு வளம் பெற உதவும் என்பதை புரிந்து கொண்டோம். சரிங்களா, கல்வியும் பொருளும் நம் வாழ்வு வளம் பெற உதவும்ன்றதை புரிந்து. இதுல இருந்து என்ன தெரியுது, நமக்கு கல்வியும் வேணும் பொருளும் வேணும். சரிங்களா, இது ஆனால் கல்வி இருந்தால் நம்ம பொருளை சம்பாதிக்க முடியும், கல்வி இருந்தால் பொருளை சம்பாதிக்க முடியும். ஆனால் சிறு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேற மாதிரி இருக்கும். பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு பொருள் இருந்தால் என்ன, கல்வர்கள் கவர்ந்து செல்வார்கள். கல்வி இருந்தால் நம்மகிட்ட கல்வர்கள் யாரும் அதை திருடி செல்ல முடியாது. சரிங்களா, அதனால நம்மளுக்கு இரண்டுமே தேவை தான். சரிங்களா, மாணவர்களுக்கு உங்களுக்கு இப்போ என்ன தேவைன்னா கல்வி தான் முக்கியம். சரிங்களா, கல்வியில் நீங்கள் கவனமாக இருங்க.
கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஊக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.